Hello viewers, welcome back to Mile Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பயாலஜி சப்ஜெக்டில் 11th அண்ட் 12th என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த லெசன்ஸில் இருக்குங்கிறத போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோவில் எஃபெக்டிவாக கொடுக்க போகிறோம். நீங்கள் இந்த வருஷம் நீட் 2025 ரிப்பீட்டர்ஸ் ரீரிப்பீட்டர்ஸ் கரண்ட் இயர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக மைல் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி டோட்டலாக பயாலஜி சப்ஜெக்ட்ஸில் இருந்து நம்ம ஒரு கிறிஸ்பியான மெசேஜஸ் வந்து ஒவ்வொரு வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக பயாலஜி சப்ஜெக்டோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஸ்ட் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சயின்டிஸ்ட் இன்வால்வ் ஆயிருந்தாங்க அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இன்னொரு செப்பரேட் வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்குன்னு சயின்டிஸ்ட் அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு தனியாக அது ஒரு 25 மினிட்ஸ் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய சஜஷன்ஸ் நமக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியாக டோட்டலாக ஒரு சில மெசேஜஸை வந்து லாஸ்ட் டைம் ரிவிஷனாக வந்து இருந்தால் பெட்டராக இருக்குன்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்ததை வச்சு இந்த வீடியோவையும் நம்ம வந்து என்சிஆர்டி பயாலஜி சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஷேப்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயாலஜி சப்ஜெக்ட்ஸில் கொஞ்சம் ரேண்டமான ஒரு ஷேப்ஸ் தான் நான் அங்கங்கே லெசன்ஸை சஃபில் பண்ணி தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஒரு ஆர்டராக இல்லை, ஏன்னா சயின்டிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டராக நம்ம வந்து எடுத்திருந்தோம். இந்த இடத்துல கொஞ்சம் சஃபில் பண்ணியிருக்கோம், பட் கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்காக. போலன் கிரைன்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், அதாவது தமிழில் சொல்லணும்னா உருளை வடிவம்னு சொல்லுவாங்க. நியூக்ளியோலஸ் இஸ் ஆல்சோ த ஸ்பெரிக்கல் ஷேப். உருள வடிவம் இல்லைன்னா கோள வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா குளோப் அப்படிங்கிறது கோலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பியருங்கிறது உருளை வடிவம்னு சொல்லலாம், கோள வடிவம்னு சொல்லலாம். சென்ட்ரியோல் ஆர் சிலிண்ட்ரிக்கல் இன் ஷேப். மைட்டோகாண்ட்ரியா சாசேஜ் ஷேப் அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்னு நம்ம சொல்றோம். அதாவது சாசேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கிண்ண வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம். மைட்டோகாண்ட்ரியாக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷேப் அது. ஆர்பிசி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் பைகான்கேவ், இருபுற குழி வடிவம்னு சொல்லுவோம். மீசோஃபில் செல்ஸ் ஆல்சோ ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப். அங்கே பைகான்கேவ், இங்கே ஓவல், அதாவது நீள்வட்ட வடிவம்னு சொல்லுவாங்க தமிழில் சுருக்கமாக சொல்லணும்னா. ப்ரக்கீட் அப்படிங்கிறது எலாங்கேட்டட், நீண்ட வடிவம், நீச்சி வடிவம்னு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். காலம்னார் எபித்தீலியம், ஏன்னா எபித்தீலியம்ல நிறைய டைப் இருக்கு, அதில் காலம்னார் பார்த்தீங்கன்னா லாங் அண்ட் நேரோ டைப்ல இருக்கணும், அதாவது நீளமான அதுவும் குறுகலான ஒரு வடிவமாக இருக்கணும். அதே போல் டபிள்யூபிசி வந்து அமீபாய்டு ஷேப் சொல்றாங்க. அமீபாய்டுனா ஷேப்பே கிடையாது, அது ஒரு வித்தியாசமான ஆங்கிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுதான். நர்வ் செல்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் அண்ட் பிரான்ச்சாக இருக்கணும். அதாவது நர்வ்னா நரம்பு செல் எப்பயுமே இருக்கிறதுலே லாங்கஸ்ட் செல், மிக நீளமான செல் எதுன்னு கேட்டாங்கன்னா நரம்பு செல்லுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அது நீளமாகவும் பிரான்ச்சாகவும் இருக்கும். ஹென்லே லூப் பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பென் மாதிரி இருக்கும், அதாவது கொண்ட ஊசி வளைவுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேர்பின் பென் ஷேப் அப்படின்னு சொல்றது ஹென்லே லூப். ஸ்பிளீன் ஆஸ் வெல் அஸ் கிட்னி, இது ரெண்டுமே லார்ஜ் பீன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். மண்ணீரல் அதே போல சிறுநீரகம், இதுல கிட்னிக்கு மட்டும் தான் லார்ஜ் பீன் ஷேப்பு, ஸ்பிளீன் வந்து பீன் ஷேப் தான். சரிங்களா? தைமஸ் வந்து பைலோப்டு ஆர்கன், அதாவது லோப்டுன்னு சொல்றாங்க. லோப்டு ஆர்கன்னா மடல் போன்ற உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுது. பட்டேலா வந்து கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது கோப்பை வடிவம்னு சொல்லுவோம். பட்டேலா எங்க படிச்சிருப்போம்? ஜாயின்ஸ்ல நம்ம படிப்போம். சரிங்களா? அதாவது லொக்கமோஷன் லெசன்ல ஜாயின்ஸ்ல வரதுல பட்டேலா ஸ்ட்ரக்சர்ஸ் வரும், அது வந்து கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். பவுமன் கேப்சூல் டபுள் வால்டு கப் லைக் ஸ்ட்ரக்சர். பவுமன் வந்து டபுள் வால்டு கப் லைக் ஸ்ட்ரக்சர். தமிழ்ல சொல்லணும்னா இரட்டை சுவர் கொண்ட கோப்பை போன்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க. இரட்டை சுவர் கொண்ட கோப்பை போன்ற அமைப்பு. ஹார்ட் வீனோ எவ்ரி ஒன் தெரியும், கிளென்ச்டு ஃபிஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது இறுகிய முஷ்டியின் அளவு. ஆக்சிஜன் டிசோசியேஷன் கர்வ் சிக்மாய்ட்ஸ். டயஃப்ரம் டோம் ஷேப்டு, அதாவது குவி மாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம். ஸ்மூத் மசில்ஸ் ஆர் ஃபியூசிஃபார்ம், சீட்டே ஆர் எஸ் ஷேப்டு. இன்டெஸ்டினல் சீகே கோனிக்கல், அதாவது கூம்பு வடிவம்னு சொல்லுவோம். ரூட் ஹேர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், ஹேர்னாலே த்ரெட் மாதிரி தானே இருக்கும், அப்ப நூல் போன்ற அமைப்பு. ரூட் கேப் வந்து திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர். திம்பிள்னா நம்மளுடைய விரல் அமைப்பு நுனி மாதிரி இருக்கும். சரிங்களா? திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர்.
டங் ஆஃப் ஃப்ராக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பைலோப்டு ஸ்ட்ரக்சர். தவளையினுடைய நாக்குங்கிறது இரு மடல் போன்ற அமைப்பு மாதிரி இருக்கும். நியூக்ளியஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் செல்ஸ் இர்ரெகுலர், வடிவமே கிடையாது. உடல செல்களினுடைய உட்கரு வந்து வடிவமற்றது, அதாவது ஒழுங்கற்றதுன்னு சொல்லலாம். ஜெனரேட்டிவ் செல் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப். ஜெனரேட்டிவ் வந்து நம்ம இன செல் அல்லது உற்பத்தி செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது சுழல் வடிவம்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவம். காக்ரோச்சுடைய கண்ணு ஒமட்டீடியா பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல், அறுகோண வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆந்தர் டெட்ரகோனல் ஷேப், நார்கோணம். ஆந்தர் வந்து நார்கோணம், 4 வடிவங்கள் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காட்டிலிடன் வித்திலைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷீல்டு ஷேப், அதாவது கேடயம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஷேப். ஆர்கிகோனியம், பிரயோஃபைட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆர்கிகோனியம் பார்த்தீங்கன்னா ஃபிளாஸ்க் ஷேப், அதாவது குடுவை வடிவம்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர். மொலுஸ்கன்ஸ் உடைய கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபெதர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும், அதாவது இறகு போன்றது. மொலுஸ்கன்ஸ் உடைய ரேடுலா பார்த்தீங்கன்னா ஃபைல் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது அரம் போன்ற அப்படின்னு சொல்லுவாங்களா, கத்தியில இருக்கிற அரம் இருக்கும் இல்லைங்களா, அப்படி நீள நீளமா கோரப்பற்கள் மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபைல் லைக் ஸ்ட்ரக்சர். கயஸ்மேட்டா இஸ் அன் எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அதே போல டெஸ்டிஸ் வந்து ஓவல், அதாவது நீள்வட்டம். யுட்ரஸ், அதாவது கருப்பை அப்படிங்கிறது இன்வெர்டட் பியர், தமிழ்ல சொல்லணும்னா தலைகீழான பேரிக்காய் வடிவம். ஃபிம்ப்ரியா அண்ட் கிளிட்டோரியஸ் ஃபிங்கர் லைக். சரிங்களா, ஃபிம்ப்ரியாவும் கிளிட்டோரியஸ் ரெண்டுமே வெவ்வேறு இடத்துல இருக்கு. ரெண்டுமே ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். அதே போல வாசா ரெக்டா ஹையாய்டு போன், யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர். வாசா ரெக்டா வந்து இதில் படிப்போம், இதில் கிட்னியுடைய ஹென்லே லூப்புடைய ஆப்போசிட் பிளட்டோடைய கேப்லரிஸ்ல இருக்கிறது வாசா ரெக்டா. ஹையாய்டு போனுங்கிறது கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய போன், லொக்கோமோஷன்ல படிக்கிறது. இவங்க ரெண்டு பேருமே யூ ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அடுத்து டியோடினம் ஆர் சி ஷேப்டு ஸ்ட்ரக்சர், இவங்களையும் நம்ம யூ ஷேப்னு கூட நம்ம சொல்லலாம். வேர்ல்ஹர்ஸ்ட் பேர்ல் லாஜிஸ்டிக் growth curve வந்து சிக்மாய்டு ஷேப்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா எஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அதே போல எக்ஸ்பொனென்ஷியல் ஆர் ஜியாமெட்ரிக் growth வந்து ஜே ஷேப்டு ஸ்ட்ரக்சர். காக்ரோச் லெசன்ஸ்ல 7th ஸ்டெர்னம் பார்த்தீங்க அப்படின்னா போட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது படகு வடிவம்னு சொல்லக்கூடிய இருக்கும். அது எஸ்பெஷலி ஃபீமேல் காக்ரோச்சஸ்க்கு மட்டும். அதே போல காக்ரோச்சஸ்ல இருக்கக்கூடிய ஆண்டனா, அதே போல ஆனல் ஸ்டைல், இவங்க ரெண்டு பேருமே த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்காங்க. ஆண்டனா மற்றும் மலவாய் நீச்சின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே, உணர் நீச்சி மலவாய் நீச்சி ரெண்டுமே வந்து நூல் போன்ற அமைப்பு தாங்க. காக்ரோச்சுடைய ஹெட்டு, அதே போல் நம்ம பாடியில் பேக் சைடில் இருக்கக்கூடிய போன் ஸ்கேப்புலா, அதே போல் ஃப்ராகில் இருக்கக்கூடிய சைனஸ் வீனோசஸ், இவங்க 3 பேருமே ட்ரையாங்குலர் இன் ஷேப், முக்கோண வடிவம்னு சொல்லுவோம். காக்ரோச்சுடைய ஹெட்டு, ஸ்கேப்புலா, சைனஸ் வீனோசஸ், ஃப்ராகில் இருக்கக்கூடிய சைனஸ் வீனோசஸ். ஓகே. அதே போல் மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்க்குலராக இருக்கும், அது அவுட் சைடில். அவுட்லைனை பொறுத்த வரைக்கும் மைக்ரோஸ்பொராஞ்சியம் சர்க்குலர், வெளிப்புறத்தை பொறுத்த வரைக்கும் வட்ட வடிவமான அப்படிங்கிற ஒரு வகையில் இருக்காங்க. காக்ரோச்சஸ்ல பார்த்தீங்கன்னா மேல் கொனஃபோஃபைசிஸ் ஃபேலோமியர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து ஏசிமெட்ரிக்கல், அதாவது சமசீரற்ற அமைப்பு. சமசீரற்ற அமைப்பு. இன்ஃபண்டிபுலம்னு சொல்றது பார்த்தீங்கன்னா ஃபனல் ஷேப். இன்ஃபண்டிபுலம் புனல் வடிவம்னு சொல்றாங்க. பெசிலை காமன் நமக்கு தெரியும், குச்சி வடிவம், அதாவது ராட் ஷேப். காக்கை ஆர் ஸ்பெரிக்கல் ஷேப், விப்ரியோ ஆர் கமா ஷேப். ஸ்பைரில்லம் ஸ்பைரல் ஷேப், ஸ்பைரல்னா சுருள் வடிவம் அப்படின்னு சொல்ற மாதிரி. குளோரோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்காய்டு, பிளேட் லைக், ரெட்டிகுலேட். ரெட்டிகுலேட்னா வலைப்பின்னல்னு சொல்லுவாங்க, டிஸ்காய்ட்னா வட்டு வடிவம்னு சொல்லுவாங்க, பிளேட் லைக் நமக்கு தெரியும் தட்டு போன்ற அமைப்பு. கப் ஷேப்டு கோப்பை வடிவம். ஸ்பைரல் ஆர் ரிப்பன் ஷேப்டு, சுழல் வடிவம் இல்லைன்னா ரிப்பன் வடிவம்னு டைரக்டா சொல்லிடலாம். அதே போல மெஜாரிட்டி ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் பிளான்ட்ஸ்ல எங்க இருக்கும்னா மீசோஃபில் செல்ஸ்ல இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் தனியாக இன்னொரு லெசன்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல சொல்லியிருப்பாங்க, இது வந்து போட்டோசிந்தசிஸ் லெசன்ல சொல்லியிருப்பாங்க. லென்ஸ் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு, ஸ்பெரிக்கல், டிஸ்காய்டு, ஈவன் ரிப்பன் ஷேப் லைக் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க. அதே போல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பிரவுன் ஆல்கேவை பொறுத்த வரைக்கும் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய ஜூஸ்போர்ஸ் எல்லாருமே பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மட்டும் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது பேரிக்காய் வடிவம். அதே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பிரவுன் ஆல்கே, பழுப்பு பாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள பைரி ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்றாங்க, வேற ஒரு நேம். இவங்களும் பியர் ஷேப் தான், பட் ஆனால் அவங்களையும் பைரி ஃபார்ம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் பைரி ஃபார்ம்,
ஜூஸ்போர்ஸும் பியர் ஷேப் ஸ்ட்ரக்சர், போத் ஆர் சேம். 20 அதே போல ஹைட்ரா, ஆடம்ஸியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம், அதாவது உருளை வடிவம். ஆரேலியா அம்பர்லா ஷேப்டு, குடை வடிவம்னு சொல்லக்கூடிய ஆரேலியா ஸ்ட்ரக்சர். கொரோலா பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், கொரோலா சாரி செப்பல், பெட்டல், ஆண்ட்ரிஷியம், கேனிஷியம்னு சொல்லக்கூடிய இடத்துல கொரோலா வந்து டியூபுலார், பெல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் வீல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி நிறைய டைப்ல கொரோலா வந்து டிபெண்டிங் ஆன் த ஸ்பீசியஸ் பொறுத்து மாறுது. காட் செல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 2 பேருக்கு வித்தியாசமா இருக்கும். டைகாட்க்கு ஒரு மாதிரி, மோனோகாட்க்கு ஒரு மாதிரி இருக்கும். டைகாட்டை பொறுத்த வரைக்கும் பீன் ஷேப்டு, அதாவது அவரை வடிவம்னு சொல்லுவோம். மோனோகாட்க்கு டம்பெல், அதாவது சப்ளா கட்டை வடிவம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டம்பெல் ஷேப், புல்லப்ஸ் எடுப்பீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். எண்டோடெர்மிஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய செல்ஸ் எல்லாமே பேரல் ஷேப்டா இருக்கு, அதாவது பீப்பாய் வடிவம்னு சொல்ல மாதிரி இருக்கக்கூடிய ஷேப். தேர் இஸ் நோ இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸ். எண்டோடெர்மிஸ்க்கு இன்ட்ரசெல்லார் ஸ்பேஸே இருக்காதுங்க. கால்கி அப்பரட்டஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபிளாட் ஷேப்பா இருப்பாங்க நிறைய பேர். ஃபிளாட் டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் அல்லது சிஸ்டர்னே டைப்ல கால்கி அப்பரட்டஸ் இருப்பாங்க. அதாவது நிறைய தட்டையான வடிவத்திலையும் வட்டு வடிவத்திலையும் தான் நிறைய பை போன்ற அமைப்புகளா சிஸ்டர்னே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைனட்டோகோர், குரோமோசோம்ஸ்ல பார்த்தீங்கன்னா கைனட்டோகோர் இருப்பாங்க. அவங்க டிஸ்க் ஷேப்டு வட்டு வடிவ அமைப்புன்னு சொல்லுவோம். ரீனல் பெல்விஸ் பிராட் ஃபனல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், பரந்த புனல் வடிவ அமைப்பு. எம்ப்ரியோவை பொறுத்த வரைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம ப்ரோ எம்ப்ரியோன்னு வந்து மெச்சூர் எம்ப்ரியோக்கு சொல்லியிருப்போம். அதில் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் குளோபுலார் அண்ட் ஹார்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் எம்ப்ரியோக்கு இருக்கு, அதாவது உருளை வடிவம், இதய வடிவம். ஸோ அப்போ கருவினுடைய அமைப்பு வடிவம் என்னன்னு கூட ஒரு கொஸ்டினா கேட்கலாம். டிஎம்வி வைரஸ் செகண்ட் லெசன்ல ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. பிரமிடல் லெசன் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பேண்டிங் க்ரோத் க்ரோயிங் பிரமிட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப் ஃபர்ஸ்ட் டயக்ராம், அதாவது முக்கோண வடிவம்னு சொல்லுவோம். ஸ்டேபிள் பிரமிட் வந்து பெல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், மணி வடிவம். டிக்ளைன் பிரமிட் ஏர்ன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், கலச வடிவம்னு சொல்லுவோம். அடுத்து கோரியோனிக் வில்லை, எங்க ரீப்ரொடக்ஷன் லெசன்ல பேபி ஃபார்மேஷன்ல ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு கோரியோனிக் வில்லை டெவலப்மெண்ட் இருக்கும். அதில் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், விரல் போன்ற நீட்சிகள் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். குரோமாட்டின்ஸ் வந்து த்ரெட் லைக் ஸ்டெயின்டு பாடின்னு சொல்லுவாங்க, அதாவது சாயமேற்றப்பட்ட நூல் போன்ற அமைப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மசிலுடைய இன்டராக்ஷன் லெசன்ஸ்ல வந்தீங்கன்னா ஆக்டின் மயோசின் 2 டைட்டில் இருக்கும். அதில் ஆக்டின் வந்து பார்த்தீங்கன்னா குளோபுலார் ஆக்டின், அவங்க வந்து நிறைய பாலிமர் ஆஃப் மோனோமரிக், ஒவ்வொரு மோனோமரும் பாலிமரா சேர்ந்திருப்பாங்க. அதுவே மீரோமயோசின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெட் மட்டும்தான் குளோபுலார், ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும், அதே போல் டெய்ல் வந்து ஷார்ட்டாக நீளமாக லென்த்தியராக இருக்கும். ஸோ அப்போ இந்த இதில் குளோபுலார், இந்த இடத்துலையும் குளோபுலார். ஆக்டின் மயோசினை பொறுத்த வரைக்கும் குளோபுலார் தான். அடுத்து ஸ்டைல், இது எங்கே பார்ப்போம்னா ஓவியூவில் ஸ்டைல், ஸ்டிக்மா அண்ட் ஓவரின்னு படிக்கக்கூடிய பாட்டு. ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட் டியூபுலார் ஸ்ட்ரக்சர், அதாவது நீளமான குழல் அமைப்புன்னு சொல்கிற அமைப்பு. ட்ரக்கியாவும் கலெக்டிங் டியூபியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, நேரான குழல் போன்ற அமைப்பு. அரித்மெட்டிக் க்ரோத் கர்வ், லீனியர் கர்வ், அதாவது நேரியல் வளைவுன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்கும். தமிழில் சொல்லணும்னா எண்கணித வளர்ச்சி வளைவுங்கிறது நேரியல் வளைவுன்னு சொல்லுவாங்க. சிக்மாய்டு க்ரோத் கர்வ் வந்து எஸ் வளைவுன்னு சொல்லுவாங்க, எஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. அதே போல் ஸ்டிர்டு டேங்க் ரியாக்டர் பயோடெக்னாலஜி லெசனில் பயோ ரியாக்டரை சொல்லியிருப்பாங்க. அது யூஸ்வலாக சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கர்வ்டு பேஸாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பேசல் லைன் வந்து கர்வ்டு பேஸ், அதாவது ஒரு கிளறி தொட்டி கொள்கலர்னு சொல்லக்கூடிய ஒரு பயோ ரியாக்டர் பொதுவாக உருளை வடிவம் இல்லைன்னா வளைந்த அடித்தள வடிவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஷேப்ஸ் present in the 11th as well as 12th NCERT. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்களோ, 11th 12th படிச்சிருக்கீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, லாஸ்ட் மினிட்ல ஒரு ஷேப்ஸ்லாம் ஒரு ரீகால் பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். It will be very useful for those who are attempting NEET 2025 examination. சரிங்களா, இந்த வருஷம் எழுதக்கூடிய உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு ஷார்ட்டாக ஒரு மெசேஜஸ் பயாலஜி ரிலேட்டடாக சின்னதாக ஒரு கிளிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் கொடுக்குறேன். தேங்க்யூ.